कप नाम दे 18 सीजन ब्रो ब्रो இசாலா கப்பு லாலிபாப் ப்ரோ இந்த டைம் பாப்போம் ப்ரோ. அன்கேப் பிளேயர் வந்தாரு, நல்லா ஆடினாரு. ஃபியூச்சர் நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அவருக்கு. தோனி இருந்துட்டு அவர் இருந்துட்டு முன்னாடியே இன்னைக்கு இறங்கியிருக்கலாம், 13 ஓவர்லேயே இறங்கிக்கலாம். அதுக்கு இன்ஸ்டேட்டாக இவர் அஸ்வின் இருந்துட்டு சூஸ் பண்ணது சரியா. அவர் லாஸ்ட் ஒரு 3 ஓவர்ஸ்க்கு வந்து அவ்வளோ ரன் அடித்ததுக்கு முன்னாடியே இறங்கியிருந்தா அதை இருந்துட்டு பண்ணியிருந்துருக்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு அன்கேப் பிளேயர் வந்தாரு, நல்லா ஆடினாரு. ஃபியூச்சர் நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அவருக்கு. ஓகே, ஓன் கிரவுண்ட்லயே வந்து சிஎஸ்கே பீட் பண்ணிருக்கீங்க, எப்படி நினைக்கிறீங்க ப்ரோ? எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ, அவர் நல்லா ஆடி இருக்காங்க, நல்லா போச்சு மேட்ச்சு. ஆனால் கோலி கொஞ்சம் இந்த ஜெர்சி போட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன், இப்போ பார்த்தாலே கலாய்ப்பாங்க அடிச்சு அடிக்கி. ப்ரோ என்னது ப்ரோ 31 ரன் 30 பாலுக்கு ரொம்ப அசிங்கமாச்சு ப்ரோ பார்க்குறதுக்கு. மற்றவங்க எல்லாரும் அடிக்கிறாங்க, இவர் மட்டும் சும்மா தடவிட்டு இருக்காரு. அவுட் ஹெட் போயிருந்தா இன்னொரு 250 240 வந்திருக்கும். லைட்டாக மனசு கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் ஜெயிச்சது நல்லா இருக்கு. ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லா போச்சு ப்ரோ. ஒன் சைடட் கேம் தான் ஆர்சிபிக்கு, ஸோ ஈஸியாக ஜெயிச்சிட்டோம். கண்டிப்பாக நல்ல மேட்ச். ஆக்சுவலாக தோனி 6 பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. ரஜத் பத்திதார் 50, பவுலிங்கும் புவனேஸ்வர் குமார் ஹேஸ்லூட்லாம் சூப்பராக போட்டாங்க. பத்திரானாவும் லாஸ்ட்டில் நல்லா போட்டு ரிப்பேர் பண்ணிட்டார், அவர் ரன் கொடுத்த கன்சிக்யூட்டிவ் நல்லா போட்டார். இப்போ தோனி பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிக்க போகிற மேட்ச் லாஸ்ட்டாக இறங்கி ஓகே, ஆனால் தோக்க போகிற மேட்ச்லேயே கொஞ்சம் சீக்கிரமாக இறங்கியிருக்காங்க. அஸ்வின் பதிலே இல்லை, சாம் கரனே சீக்கிரமாக இறக்கி விட்டாங்க ப்ரோ. ஜடேஜா வர இடத்துல சாம் கரன் வந்துட்டாரு. ஸோ தோனி இன்னும் இறங்கிட்டாருன்னா இன்னும் நான் ஒரு 50 அடிச்சு பார்த்துருக்கலாம் தலை. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. மேபி அடுத்த மேட்ச் தோக்குற மேட்சாக இருந்தால் அவங்களுக்கு முன்னாடி அமுச்சு விடலாம். கண்டிப்பா ப்ரோ. இல்ல அடிப்பாங்களான்னு கேட்டா நீங்க ஆர்சிபி கண்டிப்பா ப்ரோ. இசாலா கப் नाम दे 18 சீசன் ப்ரோ ப்ரோ இசாலா கப் லாலிபாப் ப்ரோ இந்த டைம் பாப்போம் ப்ரோ. இதே நாள் கொல்கத்தால அடிச்சுட்டாங்க சொல்றோம். மேட்ச் இருந்துட்டு சூப்பராக போச்சுன்னா ஆர்சிபி இருந்துட்டு உண்மையுமே நல்லா விளையாண்டாங்க, அதுதான் இருந்துட்டு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நம்ம டீமில் இருந்துட்டு 3 மெயின் பிளேயர் இருந்துட்டு இல்லை, கான்வே இருந்துட்டு ஓப்பனிங் இறங்கணும். ஸோ அவர் லாஸ்ட் மேட்ச்சில் இந்த மேட்ச் இல்லை, அதுதான் பெரிய ட்ராபேக். இல்லைன்னா இருந்துட்டு இங்கே நம்ம இருந்துட்டு மேக்ஸிமம் மேட்ச் வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருந்துட்டு ரொம்ப அதிகம் தான். ஸோ 3 அதுவும் இல்லாமல் மெயின் கேட்ச் இருந்துட்டு ராஜத் படிதர், அது 2 கேட்ச் இருந்துட்டு மிஸ் பண்ணது. ஸோ அந்தனால தான் இருந்துட்டு 30 பாலுக்கு 50 இருந்துட்டு அவர் இருந்துட்டு அடிச்சார். ஸோ அந்த ரீசனால தான் மேக்ஸிமம் அவங்க பக்கம். ஆமாம், ஆக்சுவலாக இருந்துட்டு தோனி இருந்துட்டு அவர் இருந்துட்டு முன்னாடியே இன்றைக்கி இறங்கியிருக்கலாம், 13 ஓவர்லேயே இறங்கிக்கலாம். அதுக்கு இன்ஸ்டேட்டாக இவர் அஸ்வின் இருந்துட்டு சூஸ் பண்ணது சரியா. அவர் லாஸ்ட் ஒரு 3 ஓவர்ஸ்க்கு வந்து அவ்வளோ ரன் அடித்ததுக்கு முன்னாடியே இறங்கியிருந்தா அதை இருந்துட்டு பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நமக்கு இருந்துட்டு பவர் பிளேயில் இருந்துட்டு கரெக்டாக ஆட முடியல. தீபக் கோடா அவருக்கு பதிலாக இருந்துட்டு ராகுல் திரிபதி, தீபக் கோடா பதிலாக இருந்துட்டு நம்ம விஜய் சங்கர் இருந்துட்டு சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இருந்துட்டு தம்பி அவர் பேர் என்னது, அம்சப் கோலியா, அப்துல் கபூர், அவன் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர். லாஸ்ட் இயர் இருந்துட்டு அங்கே விளையாண்டாரு, இங்கே நம்ம இங்கே இருந்துட்டு எடுத்திருக்கோம். ஸோ அவர் இருந்துட்டு இன்ஸ்டேட்டாக நம்ம கொண்டு வரலாம். ஸோ அந்த ரீசனால் அதெல்லாம் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் இருந்துட்டு நம்ம இருந்துட்டு, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் இருந்துட்டு மும்பை கூட வின் பண்ணதே இருந்துட்டு பெரிய விஷயம். ஏன்னா லாஸ்ட் ஓவர் தான் நம்ம வின் பண்ணோம். ஸோ அந்த இதெல்லாம் இல்லாமல் நெக்ஸ்ட் மேட்ச்சில் நல்லா விளையாடணும்னா இவங்களாம் கான்வே சரி, அவங்களுக்கு பதிலாக இருந்துட்டு நாதன் எலிஸ் நல்ல பவுலரு, அவர்லாம் இருந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். இன்றைக்கி 14 இருந்துட்டு ஃபஸ்ட் 2 ஓவர் இருந்துட்டு 2 அங்கே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் ஓவர் இருந்துட்டு கேப்டன் ருத்து அவர் கரெக்டாக சூஸ் பண்ணி அந்த ஓவர் கரெக்டாக பண்ணார், அவர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டார். ஸோ அது வந்துட்டு கேப்டன்சி வந்து கரெக்டாக இருந்துட்டு இது பண்ணலாம். ஏன்னா இந்த வருஷம் வந்துட்டு ருத்து இருந்துட்டு கரெக்டாக இருந்துட்டு விளையாண்டே ஆகணும். அப்போனா தான் இந்தியன் டீமில் இருந்துட்டு கரெக்டாக இருந்துட்டு எடுப்பாங்க, இல்லைன்னா இருந்துட்டு அதுவும் போயிடும். ஆமாம் ப்ரோ, அவங்க இருந்துட்டு அதை வந்து சொல்லணும். ஏன்னா அவங்க இந்த வருஷம் ஏன்னா ஒவ்வொரு இருந்துட்டு நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு செமிஃபைனல் வந்து தோத்துறாங்க. ஸோ ஆனால் இந்த வருஷம் இருந்துட்டு அவங்க இருந்துட்டு ஆர்சிபி இருந்துட்டு செம ஸ்குவாடு. ஸோ பவுலிங்கும் சரி, பேட்டிங் சைடும் சரி. ஸோ பிலிப் சால்ட்டு இந்த பக்கம் இருந்துட்டு புவி, அதுக்கப்புறம் ஹேசல்வுட், இவங்க 2 பேருமே இருந்துட்டு இது பவர் பிளேயில் நல்ல பவுலிங்கு. இன்றைக்கி இருந்துட்டு பவுலிங் அட்டாக்கு, அதுக்கு மேலே அதுவும் இல்லாமல் ஃபீல்டிங்கு, இது 2மே இருந்துட்டு அவங்களுக்கு ஜெயிச்சதுக்கு அதுதான் இருந்துட்டு ஒரு முக்கியமான ரீசன். இந்த சீசன்ல பெங்களூர் ஜெயிச்சிருவாங்களா ப்ரோ? பெங்களூர் ஆக்சுவலாக அவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஜெயிச்சா நல்லாயிருக்கும். பட் இருந்துட்டு நம்ம விட்டு தர முடியாதுல்ல சரிங்களா.
ஸோ நம்ம இருந்துட்டு சிஎஸ்கே தான் எப்பயும் சப்போர்ட். ஸோ நம்ம இருந்துட்டு கண்டிப்பாக இருந்துட்டு போவோம். ஏன்னா இந்த மேட்ச் இருந்து ஒரு மேட்ச் தோத்தனால இருந்து நம்ம டீம் நம்ம விட்டு தரக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இருந்துட்டு கண்டிப்பாக அவங்க இருந்துட்டு பண்ணுவாங்க. 3ஆம் தேதி மேட்ச். ஸோ அதுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் வின் தோத்ததுக்கு தான் இன்னைக்கு இருந்துட்டு பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அது இருந்துட்டு பண்ண முடியல. ஸோ நிறைய பக்கம் இருந்துட்டு நான் தீபக் கூட இருந்துட்டு மிஸ் பண்ணிட்டாரு. சரி அது ருத்து இருந்துட்டு அவுட்டு. அதுக்கப்புறம் இந்த ராகுல் திருப்பதி அவர் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் பாலே இருந்துட்டு ஒரு 4 அடிச்சுட்டு அவர் இருந்துட்டு அவுட்டு. அவருக்கு பதிலாக நம்ம இருந்துட்டு விஜய் சங்கர் இருந்துட்டு சூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். மேட்ச் பார்த்தீங்கன்னா ரியலி சொன்னால் சிஎஸ்கே தென் பெங்களூர் மேட்ச் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வேறு லெவலில் ஃபீல் பண்ணாங்க. ஒவ்வொரு எண்ணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இதே பெங்களூர் ஆடும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓவர்லையும் 4 சிக்ஸ் அவங்க ஃபீல் பண்ணும்போது சிஎஸ்கே ஆடுறாங்க. பெங்களூர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ரன் போகிறதுக்கும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு ஓவரில் 4 டாட் இருக்குது. அதுலேயும் ஓன் பாலில் நம்ம தோற்றுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கேட்சும் நிறைய மிஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு மெயினாக நம்ம வந்து சிஎஸ்கே தோற்றதுனால எதுவும் கவலைப்படுறது இல்லை. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடினார் இல்லையா, கண்ணம் 6 தான் ஒரு பேஸ் அதான் மெயினாக. அதே சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் லாஸ்ட் 2 6 ஏன்னா அவர் எல்லாரும் ஆட விட்டாரு. எல்லாரும் இந்த அளவுக்கு ஆடினாங்க, அப்புறம் போயிட்டாங்க. கடைசியில் வரும்போது தான் அந்த மேட்ச் கரெக்டாக போயிருந்தோம். ரன் அதிகமாக விட்டாங்க. விக்கெட் வந்துட்டு தான் இருந்தது. டெஸ்ட் மேட்ச் பார்த்த மாதிரி ஏன்னா கடைசியில் அவங்க ஆடி இருக்கலாம். ஏன்னா ரன் ரேட் போகிறதால ஆடி இருக்கலாம். ஃபைனல் கப் நாங்க தான். ஃபைனல் கப் பிடிக்குதானா? கண்டிப்பா டெஃபினட்டா. இல்ல விட்டு கொடுத்துட்டோம் அவ்வளவுதான். அதனால விட்டு கொடுத்துட்டோம். அதுதாங்க நம்ம ஆனா ஓவனுக்கு வரல விட்டு கொடுத்துருங்க, கொஞ்சம் கவலையா இல்ல. அதுதான் நம்மளுக்கு தான் மன கஷ்டம். ஐயோ ஆர்சிபி தோத்துச்சுமே, அதனால விட்டு கொடுத்துட்டோம். சரி அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். அதான் நல்ல தரிசனம் கிடைச்சிச்சுங்க. தோனியை பாத்தீங்களா? 2 6 சும்மா கிரவுண்டே தெறிக்க விட்டுட்டாரு. இதே போதல நமக்கு. அதான் இதுவே போதும். ஹாப்பி. அதான் விட்டு கொடுத்துட்டோம். சரி இதுவே போதும். அழுதுற போறாங்கன்னு. நீங்க பேசுங்க. கப்பு சென்னைக்கு. சென்னை கப்பு சென்னைக்கு போகுது. கப்பு That was very exciting. As an RCB fan, I'm very happy. Let's hope they continue to play this way and lift the trophy this year. Maybe we can lift it. CSK, they dropped so many catches, especially the Patidar catch when he was in his 20s. If they would have taken that catch, CSK would have won the match. Maybe. And CSK also played very slowly in the starting. That is நிறைய விக்கெட் national cricket. Yeah. That is one of the points where CSK lost. 2020 சரி இந்த சீசன்ல வந்து கப் அடிச்சிருக்கீங்க. தமிழ் புரியாது ப்ரோ. Isala Cup namde. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? I just want to say one thing. Every match has a trial ball. This was a trial ball. Let the children play. Okay. Every year they come. 18 years. Every match has a trial ball, bro. Ayo, this is your finals now. This is finals. Their biggest achievement is winning against us in 16 years. Biggest achievement in 16 years is winning against us. That is what they have been doing all year. Only thing 16 அப்புறம் 16 வருஷம் கழிச்சு சேப்பாக்கில் ஜெயிக்கிறாங்க. ஆனால் அதை விட்டு அவங்க ட்ராஃபி மாதிரி ஜெயிப்பாங்க. இந்த வருஷம் ட்ராஃபி ஜெயிக்க மாட்டாங்க. ஜெயிச்சா நம்ம மட்டாச்சு. ப்ரோ 2வது சேனலில் சொல்கிறாப்புல நோட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. அடுத்த வாட்டி கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ஸ்டார் இருக்கும். ஆனால் அது எப்போ தான் ப்ரோ தெரில. ஆனால் நடக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. jersey. Same thing, same word.